நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கங்க. எல்லா நண்பர்களுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, கிரீன் எனர்ஜி செக்டார்ல உள்ள ஒரு 5 ஸ்டாக்க பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கிரீன் எனர்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. பிஎம் சூர்யா, அந்த மாரி பிஎம் குசும், ரூஃப்டாப் சோலார் புரோகிராம் பேசிஸ், சோலார் பார்க் ஸ்கீமு, கிரீன் எனர்ஜி கோரிடேட்டர்ஸ் இந்த மாரி நெறைய ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்கீம்லாம் இப்போ புதுசா வந்ததில்ல. ரொம்ப நாளாவே இருக்கு. நீங்க வீட்ல வந்து சோலார் போட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, எத்தனை ஜிகாவாட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாரிக்கா 1,00,000, 1,50,000, 2,00,000 அந்த மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்சிடி குடுக்குறாங்க. அதே மாரிக்கே நீங்க விவசாய நிலம் வச்சிருந்தாலும், அங்கேயே நீங்க சோலார் போட்டாலும் சரி, சோலார் பம்பு போட்டாலும் சரி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் குடுத்துருக்காங்க. இந்த மாரிக்கு நெறையா ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த கிரீன் எனர்ஜி செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு நல்லா குரோ ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அந்த செக்டார்ல உள்ள ஒரு 5 ஸ்டாக்கு நமக்கு தெரிஞ்ச ஸ்டாக்க தான் வந்து எடுத்து இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா பவரு. டாடா பவர் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். 1,42,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இது ஒரு லார்ஜ் கேப்பு. ஸ்டாக் பி 37 இருக்கு. கொஞ்சம் வேல்யூவேஷன் ஹை தான். பேஸ் வேல்யூ 1. கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. புக் வேல்யூ 118 இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு கீழ தாங்க இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 30. புரமோட்டர் ஹோல்டிங் 40 வச்சிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடன் அதிகமா இருக்குங்க. 70,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கடன் இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழ இருந்தா நல்லாயிருக்கும். இது 1க்கு அதிகமாவே இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பவர் டிரான்ஸ்மிஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேஷனு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இந்த மாரிக்கு நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்லயும் இவங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சோலாரு. இவங்களுடைய பிசினஸ் மாடல் குடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 62% அதுக்கப்புறம் தெர்மல் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன்ல 24%, ரினியூவபிள்ஸ் எனர்ஜில வந்து பார்த்தீங்கன்னா 13%, அதர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1. ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஹைட்ரோ, விண்டு, சோலாரு எந்தெந்த வகையில உங்களுக்கு பிசினஸ் வருதுங்கிற வரைக்கும் எல்லா டீட்டெயிலுமே குடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2400 மெகாவாட்டு. பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2800 மெகாவாட்டு. ரினியூவபிள் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 5517 மெகாவாட்டு. டிரான்ஸ்மிஷன் பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2411 கிலோமீட்டர் குடுத்துருக்காங்க. டாடா பவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதோடைய மீடியம் பி வந்து பார்க்கையில 31. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட்டா ரைஸ் ஆயிருக்கு மார்க்கெட் ஏறனால. இன்னும் அதோடைய ரிசல்ட் வரலங்க. மார்ச் ரிசல்ட் வரல. டிசம்பர் ரிசல்ட் வந்து பார்க்கையில குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கையில கம்மியா இருக்கு. இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கையில பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கையில குவார்டர் ஆன் குவார்டரும் சரி, இயர் ஆன் இயரும் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சுமாரா இருக்கு. கொஞ்சம் ஏறி இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கையில ரொம்ப கம்மியா இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நம்ம பார்க்கையில இந்த ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல ரிட்டர்ன் குடுக்கவே இல்லங்க. எல்லா வருஷமும் நல்லாவே ரிட்டர்ன் குடுத்துருக்கு. டாடா பவரு. ஸ்லோ மூவ்மெண்ட் ஸ்டாக் தான் எல்லாருக்குமே தெரியும். புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் எந்த சேஞ்சஸுமே இல்ல. அப்படியே தான் இருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூட்டியிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வித்திருக்காங்க. டாடா பவரு. டாடா பவர் ஒரு டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம். டாடா பவர் வந்து பார்த்தீங்கன்னா, லோ 2025 பிப்ரவரி லோ தான் வந்து முக்கியமான லோ. அது வந்து பார்த்தீங்கன்னா, 2025 26 ஜனவரில வந்து லோவ வந்து டச் பண்ணிட்டு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதோட ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா, டச் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா, 2024 செப்டம்பர் இதுதான் ஆல் டைம் ஹை. இப்ப அத நோக்கி தான் இந்த ஸ்டாக் போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்ட் ஷேப் மாரிக்கே இருக்கு இந்த ஸ்டாக் பார்க்கையில. இதோட ஷேப் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஷேப் மாரிக்கே தெரியுது. ஒருவேள கப் வித் ஹேண்டில் மாரிக்கு இந்த மாரிக்கு வந்து பிரேக் அவுட் ஆகலாம். இல்ல மறுபடியும் இந்த மார்க்கெட் சரியில்ல, வார் பிரச்சனை இருக்கு அப்படின்னா டவுன்ல வரலாம். இதான் அதோடைய முக்கியமான டெக்னிக்கலு. இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு இடையில தான் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 2 இயரா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. டெக்னிக்கல் தெரிஞ்சு ஒரு ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரு ஆகுங்க. டெக்னிக்கல் தெரியாம என்ட்ரு ஆகாதீங்க. டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கேபிஐ கிரீன் எனர்ஜி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கேபிஐ கிரீன் எனர்ஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்புங்க. 8,840 கோடி வந்து மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 20. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாவே இருக்குங்க. பேஸ் வேல்யூ 5 கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 49.5 இருக்கு. ஆனா பிளெட்ஜிங் வச்சிருக்காங்க. 44% பிளெட்ஜிங் வச்சிருக்காங்க. டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழ இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கம்மியா இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப், பில்ட், ஓன் அண்ட் மேனேஜ் அண்ட் மெயின்டெயின் ரினியூவபிள் பவர் ஃபெசிலிட்டி, சோலார் அண்ட் விண்ட், சோலார் ஹைபிரிட் பவர் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ரிசல்ட்ட பார்க்கலாம். இதோடைய மீடியம் பி வந்து பார்க்கையில 25. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 பில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்டர் வேல்யூல தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ரிசல்ட் இன்னும் வரல.
மார்ச் ரிசல்ட்டு வரட்டும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதோடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் சரி, குவார்டர் சரி நல்லா போய் பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 36% வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 126 கோடி. லாஸ்ட் குவார்ட்டர் பார்க்கையில 117 கோடி. குவார்டரும் சரி, இயர் ஆன் சரி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ரிசல்ட் அருமையா குடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமும் நல்லாவே ரிட்டர்ன் குடுத்துருக்கு. இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. இதோடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்க்கையில, ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 49.25லேருந்து பார்த்தீங்கன்னா 49.49 ஆயிருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இதில கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பப்ளிக்ல இந்த ஸ்டாக் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. கேபிஐ கிரீன் எனர்ஜி. கேபிஐ கிரீன் எனர்ஜி நம்ம நெறைய டைம் நம்ம வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபாலோ பண்ண நண்பருக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டாக்குடைய டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம். எல்லாமே வந்து ஒரு சாம்பிள் டேட்டா தாங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பை காலோ, செல் காலோ கிடையாது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான வீக்லி சார்ட் இது. முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக்கு. முக்கியமான ட்ரெண்ட் லைன் வந்து பாருங்க. 1, 2, 3, 4, 5 டைம் பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக்கு. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் மோட்ல இருக்கு. இதோடைய அடுத்த ரெசிடென்ஸ் பார்க்கையில இந்த ஸ்டாக்குக்கு 2025 உடைய முக்கியமான ஒரு சப்போர்ட் இது. 2025 ஜூலை சப்போர்ட்டு. இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐநாக்ஸ் விண்ட். இந்த ஸ்டாக்கு நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். எங்கூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, விண்ட் ப்ராஜெக்ட்ல இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. விண்ட் டர்பைன் ஜெனரேட்டர் அண்ட் விண்ட் எனர்ஜி சொல்யூஷன் புரொவைட் சர்வீசிங் யூட்டிலிட்டீஸ், பிஎஸ்யூ, கார்ப்பரேட்ஸ் அண்ட் ரீட்டெயில் இன்வெஸ்டர். ஐநாக்ஸ் விண்ட் லிமிடெட் ஃபுல்லி இன்டகிரேட்டட் பிளேயர் இன் த விண்ட் எனர்ஜி மார்க்கெட் அண்ட் புரொவைட் த எண்ட் டு எண்ட் டர்ன்கி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கையும் பத்தி நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. ஸ்டாக் பி 34, ஆர்ஓசி, ஆர்ஓஇ 11 இருக்கு. பேஸ் வேல்யூ 10. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பில் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 44.2 இருக்கு. 10% வந்து பார்த்தீங்கன்னா, பிளட்ஜிங் பண்ணியிருக்காங்க. பெக் ரேஷியோ 1க்கு கீழ இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டியும் 1க்கு கீழ தான் இருக்கு. இது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனுங்க. 5 இயர் சார்ட் காமிக்கிறேன். ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கையில நல்ல ஒரு டவுன் ஆகி இப்போ தான் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. 1 இயர் சார்ட் காமிக்கிறேன். இப்போ ரீசெண்டா லோலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி இப்போ சைட்வேல இருக்கு. இதோட லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்க்கையில, இவங்களும் நல்லா குடுத்துருக்காங்க. குவார்ட்டரும் சரி, இயர் ஆன் இயரும் சரி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட் குடுத்துருக்காங்க. மார்ச் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்துச்சுன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் மோட்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்லயும் பார்க்கையில, இயர் ஆன் இயர் பார்க்கையில நல்லாவே சேல்ஸ் குடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்ச் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 39% மைனஸ்ல குடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் 5 வருஷமா நீங்க ஹோல்டு பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் 40% சிஜிஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் குடுத்துருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5000 கோடிக்கு மேல ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல தான் இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ பிளஸ்ல இருக்கு. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க 44.18% வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் பண்றாங்க. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு கம்மியா இருக்கு. ஐநாக்ஸ் விண்ட். ஐநாக்ஸ் விண்டோடைய நம்ம டெக்னிக்கல் பார்க்கலாம். ஐநாக்ஸ் விண்டோடைய சாம்பிள் டேட்டா தான். எந்த ஒரு பை காலோ, செல் காலோ கிடையாதுங்க. முக்கியமான ஒரு சப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. இது வீக்லி சார்ட். ரிவர்ஸ் ஆகி ப்ரீவியஸ் சப்போர்ட் அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டச் பண்ணி அங்கே தான் வந்து ஸ்டாக் குளோஸ் ஆயிருக்கு. இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அடுத்த லைன் இந்த லைனு. இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் இன்னமும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஐநாக்ஸ் விண்ட். ஐநாக்ஸ் விண்ட். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, 61% வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. கிரீன் எனர்ஜி செக்டார்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, என்டிபிசி. என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்களுக்கு தெரியும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி. லார்ஜ் கேப் கம்பெனி. கவர்மெண்ட் பியூசி கம்பெனி. ரொம்ப நாளா இருக்கு இந்த கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ஜெனரேஷன்ல இருக்காங்க. தெர்மல் பவர் ஜெனரேஷன்ல. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே லார்ஜஸ்ட் பவர் ஜெனரேஷன் கம்பெனி. இதோடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 3,87,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 16. புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 198. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. 2% மேல டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் தான். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 51 இருக்குங்க. பிளட்ஜிங் கிடையாது. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கு. பெக் ரேஷியோவும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ரீசெண்டா லோலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு. இன்னும் அந்த ஸ்டாக்லாம் டவுன் ஆனா மட்டும் தான் நம்ம வந்து வாங்கலாமான்னு யோசிக்கலாம். இப்படி லாஸ்ட் டிசம்பர் ரிசல்ட் இன்னும் மார்ச் ரிசல்ட் வரல. டிசம்பர் ரிசல்ட் வரும்போது சேல்ஸ் கூடியிருக்கு. இயர் ஆன் இயரும் சரி, குவார்டரும் சரி ஓரளவுக்கு கூடியிருக்கு.
ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 32, 29, 32 இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 5597 கோடி. லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 5205 கோடி. அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 250 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. இயர் ஆன் இயர் சரி, குவார்ட்டரும் சரி வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயரில் இது வரைக்கும் எந்த வருஷமும் மைனஸில் கொடுக்கவே இல்லை. எல்லா வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் இந்த ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 13%, 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 31% வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 1,86,000 கோடி மேலே ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா 2,54,000 கோடி மேலே கடன் வச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்னு சொல்லலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. பப்ளிக் இந்த பார்க்கையில் இந்த ஸ்டாக் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. எஃப்ஐ, டிஐ, ப்ரொமோட்டர் இது 3 வெட்டு தான் அதிகமாக இருக்குது. பப்ளிக்கிட்ட பாருங்களேன், வெறும் 3% தான் இந்த ஸ்டாக் இருக்குது. நல்லா டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரைஸாக இருக்குது. என்டிபிசியோடைய நம்ம ட்ரேடிங் வியூவில் சார்ட்டை பார்க்கலாம். என்டிபிசியும் அதே மாதிரி முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணி இப்போ மேலே போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுடைய ரெசிடென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை தான். ஆல் டைம் ஹை பக்கத்தில் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்லாம் கொஞ்சம் கவனமாக தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் டவுன் வந்த மாதிரி தான். ஏன்னா டாடா பவரும் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. என்டிபிசியும் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. கேபிஐ கிரீன் கொஞ்சம் டவுனில் இருக்குது. ஐநாக்ஸ் வந்து நல்ல ஒரு டவுனில் இருக்குது. இந்த என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டவுன் வரணும். ஏதாவது செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா நமக்கு வாய்ப்பு வரும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். உடனே போய்ட்டு நாளைக்கே போய்ட்டு இந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்கணும்னு நினைக்காதீங்க. நல்ல ஒரு டவுனில் வரும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு டவுனில் எப்போச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி. இந்த ஸ்டாக்கு ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இருந்தவங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்பிளிட் பண்ண ஸ்டாக்கு. ரூ. 1000, ரூ. 2000 மேலே இருந்த ஸ்டாக்னு நினைக்கிறேன். நான் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு ரூ. 70, ரூ. 80. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் செக்டாரில் உள்ள எலக்ட்ரிசிட்டியில் தான் இருக்காங்க. ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எலக்ட்ரிசிட்டி, கிரீன் எனர்ஜி செக்டாரில் இந்த ஸ்டாக் இருக்காங்க. ஒரு மிட் கேப் ஸ்டாக்னு சொல்லலாம். 24,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி 16. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்குங்க. பேஸ் வேல்யூ 1. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்குங்க. 3.5% மேலே டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 52 இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பெக் ரேஷியோ மைனஸில் இருக்குது. ரீசெண்டான நல்ல ஒரு அப் மூவ் போணுச்சு. அதில் பாருங்கள் இந்த ஸ்டாக்கு நல்ல எந்த அளவுக்கு ஏறிக்குன்னு. எப்போதுமே நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கினாலும் இறங்கணும், ஏறினாலும் ஏறணும். அந்த மாதிரி ஸ்டாக் இருந்தால் மட்டும்தான் நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம பார்த்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மார்க்கெட்டு கரெக்ஷனில் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் ஏற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏறிருக்கு. இந்த ஸ்டாக்லாம் பாருங்கள் நல்லாவே ஏறி இருக்குது. அருமையாக ஏறிருக்கு இந்த ஸ்டாக்லாம் ரீசெண்டாகிட்டு. இந்த மாதிரி ஸ்டாக் வந்து போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்லா க்ரீனாகவே இருக்கும். இது ரிசல்ட் ஒன்றும் வரல. நம்ம பார்த்த ஸ்டாக் எந்த ஸ்டாக்குடைய ரிசல்ட்டுமே மார்ச் ரிசல்ட் வரல. இதோட டிசம்பர் ரிசல்ட் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பரோட பார்க்கையில் 1200 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கம்மியாக இருக்குது. இயர் ஆன் இயர் கம்மியாக இருக்குது. குவார்டர் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 19 ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 304 கோடி. லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 448 கோடி பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் டிசம்பரில் சரியில்லை. மார்ச்சில் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லாஸ்ட் இயர் டிசம்பரில் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 282 கோடி. அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 22 கோடி அதிகமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இன்வெஸ்டருக்கு எந்த வருஷமே மைனஸ் ரிட்டர்ன் கொடுத்ததே இல்லை. எல்லா வருஷமும் நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கும். இவங்களுடைய ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 கோடி இருக்குது. கடன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 18,000 கோடி அதிகமாக வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 52% வச்சுருக்காங்க. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 11.61 நல்லாவே வச்சுருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா 26% வச்சுருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, 10%. பப்ளிக் கொஞ்சம் விற்றுருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்சி இது நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கோடைய டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம். சிஎஸ்சி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் லோலேருந்து நல்லாவே ரைஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டாக்கும் ஆல் டைம் ஹையில் தான் பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல் டைம் ஹை பக்கத்தில் வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் பக்கத்தில் வந்துருச்சு. இந்த ஸ்டாக் ரெசிடென்ஸ் பக்கத்தில் வந்துருச்சு. இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இங்கேருந்து வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் எனர்ஜி பவர் செக்டாரில் உள்ள ஸ்டாக்கு தாங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம அந்த வீடியோவில் பார்த்த 5 ஸ்டாக்குமே கிரீன் எனர்ஜி செக்டாரில் உள்ள ஸ்டாக்கு தான். அதாவது பவர் ஜென்ரேஷன் பண்ணுற ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக் எல்லாமே. இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முக்கியமான கம்பெனி தான். ஃபெமிலியரான கம்பெனி தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 5 வருஷமாக இருக்க எல்லா நண்பருக்கும் இந்த ஸ்டாக்கை பற்றி தெரியும். சில ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. சில ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது.
அதனால் நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பை காலோ செல் காலோ ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுனாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது. ஜஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ ட்ரேடிங் வியூவில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய செக்டார் தான் க்ரீன் எனர்ஜி செக்டார். அதனால் இந்த செக்டாரை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக லைக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.